வணக்கம் நேர்களே. சந்தேகங்களுடைய போக்கிலே இருக்கக்கூடிய இந்த ஏற்ற இறக்கத்தினால பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு மார்க்கெட் ஓவர் ஹீட்டடா, கரண்ட் லெவலில் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. அதை பற்றி பேசுவோம் வாருங்கள். ஸோ மெயினாக பார்த்தோம்னாக்க இந்தியா ஒரு ரிச்லி வேல்யூடு மார்க்கெட்னு சொல்லலாம், ஒரு டெவலப்டு எமர்ஜிங் கண்ட்ரீஸில். ஸோ ரெண்டாவது இட் இஸ் பெட்டராகவே பண்ணிட்டு இருக்கு. எமர்ஜிங் கண்ட்ரீஸில் நம்மளுடைய பொசிஷனும் முன்னோக்கி வந்துள்ளதை நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னாக்க இந்த ட்ரம்ப்போட டாக்கோன்னு சொல்லுவோம்ல, அதாவது ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட், அந்த டெரிட்டரியில தான் மார்க்கெட் சிக்கி இருக்கு. இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் பூராவும் சிக்கி உள்ளது. ஸோ அதனால என்ன ஆகுது, சந்தைகளில் அப்பப்ப ஒரு ஏற்ற இறக்கங்கள் ரொம்பவுமே அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஓவராலா இதுவரையிலையும் அப்சார்ப் பண்ண டாரிஃபை வைத்து பார்க்கும் பொழுது 10 to 20% எல்லா இடத்துலையும் போடுவான் போல தெரிகிறது. ஸோ அதனால நமக்கும் அது இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு, நாளைய தினம் நமக்கும் அது தெரிஞ்சுவிடும். ஸோ நிறைய பேருக்கு என்னன்னாக்க மார்க்கெட் இந்த லெவல்ல ஷார்ட் டு மீடியம் டேர்ம்ல ஏறுமா இல்லை ஹை வேல்யூடா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மார்க்கெட்ஸை பொறுத்தவரையிலையும் ஒரு வால் ஆஃப் ஒரி, நிறைய விஷயங்கள் மார்க்கெட்ல ஒரு கவலையை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த கவலையெல்லாம் வெளியில சென்றாதான் மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். அதனால அது வரலையும் பார்த்தோம்னா நமக்கு இது மாதிரி ஒரு ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும். ஆனால் நமக்கு என்னெல்லாம் ஒரு சாதகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் பிரைசஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு வெல் பிஹேவ்டு லெவலுக்கு கீழே இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் இருந்தாலும் இது நமக்கு ஒரு பெட்டர் இன்புட்னு சொல்லலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இரண்டாவது டாலர்லையும் ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லை. டாலர் எல்லா இடத்துலையும் ஒரு அழுத்தம் காரணமாக அதுவும் ஒரு மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய மான்சூனும் நல்லா இருக்கு. எல்லாமே ஒரு பெட்டர் கிளாரிட்டியாக போயிட்டு இருக்கு. ஆனால் Q1 என்னன்னா ஒரு கிறிஸ் கிராஸ் இன்புட்டாக இருக்கிறது. சில பங்குகள் நன்கு பண்ணுகிறது, சில பங்குகள் நன்கு பண்ணல. அதனால இந்த வேல்யூவேஷனை பொறுத்தவரையிலையும் எல்லாருக்கும் என்னன்னாக்க இது ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் லார்ஜ் கேப்பை பொறுத்தவரையிலையும் பார்த்தோம்னா ஒரு ரிலேட்டிவ்லி ரீசனபிள் லோவர் இன்ட்ரெஸ்ட்ல தான் வேல்யூவேஷன்ஸ் இருக்கு. அதனால நியூ இன்வெஸ்டர்ஸ் முதல்ல நீங்க போகும்போது லார்ஜ் கேப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பெட்டர் பொசிஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.